மிசூரியில் 70 மில்லியன் ஆண்டுகள் பழமையான டைனோசர் கரு கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொல்பொருள் ஆய்வாளர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இந்த கண்டுபிடிப்பு டைனோசர்களின் வாழ்க்கை முறையையும் அவற்றின் பரிணாம வளர்ச்சியையும் பற்றி அறிய உதவுகிறது. இந்த கரு மிகவும் பாதுகாப்பாக இருப்பதால் டைனோசர்களின் வாழ்க்கை முறையை பற்றிய பல தகவல்களை அறிய முடிகிறது. ஓவிராப்டோரோசோர் இன டைனோசர்கள் பறவைகளைப் போல முட்டைகளை அடைகாக்கும் பழக்கத்தை கொண்டிருந்தன. இந்த கரு முட்டையினுள் பறவைகளைப் போல சுருண்டிருந்ததால் பறவைகளின் முன்னோடிகளாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இந்த கருவின் எலும்புகள் பறவைகளின் எலும்புகளைப் போலவே இருப்பதால் டைனோசர்களுக்கும் பறவைகளுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடம் கடலோரப் பகுதியாக இருந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இதன் காரணமாக முட்டை இவ்வளவு காலம் பாதுகாப்பாக இருந்திருக்கலாம். பூமியின் அடியில் இது கிடைத்ததால் கரு அப்படியே இருக்க வாய்ப்புள்ளது. எனவே அதன் அமைப்பு அது எப்படி பொரிந்து வெளியே வரும் என்பதை புதைப்படிவ ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி செய்ய அதிக வாய்ப்புகள் உள்ளன என்று கூறுகின்றனர். இது முட்டை பொரிப்பதற்கு முன்பு முட்டைக்குள் இருக்கும் சுருங்கும் நிலையை போன்றது. அதே நேரத்தில் இவ்வளவு காலம் அந்த கரு ஏன் பொரிக்கவில்லை என்று ஆராய்ச்சியாளர்கள் காரணங்களை தேடிக் கொண்டிருக்கின்றனர் என்றும் கூறுகின்றனர். சுற்றுச்சூழல் மாற்றத்தினாலோ யாராவது வேட்டையாடியதனாலோ அல்லது இயற்கையாக பொரிக்காமல் வேறு ஏதாவது காரணம் இருந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர்.